எல்லாமே தரையை நோக்கி கீழ் நோக்கி தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா. ஒரு மடல் வெளிப்படுதுன்னா அது தரையை நோக்கி இருக்கும். ஆமா. ஆனா இந்த உலக உற்பத்தியில ரொம்ப வித்தியாசமானது. ஒன்று மட்டும் பூ மேல் நோக்கி தான் இருக்கும், காயும் மேல் நோக்கி தான் இருக்கும், இலையும் மேல் நோக்கி தான் இருக்கும். இது வித்தியாசமானது. பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே, பவன மதுரா நிலையே பாண்டியராஜனகே. ஒரு மூடன் அது இல்லையா? ஒரு மூணு முடிச்சாலும் முத்தாளாலே கேளே கேளு தம்பி. கேக்குறேன் ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. கேக்குறேன் இருந்தே தேருக்குள்ள இப்போ விழுந்தே தேருக்குள்ள. நான் இருந்தே தேருக்குள்ள இப்போ விழுந்தே தேருக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. கண்ணு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை. ஒன்னும் புரியவில்லை, அவ நினப்பு என்ன தெரியவில்லை. வாசல் இல்லை, வலியும் இல்லை, வழக்கு இன்னும் முடியவில்லை. வேணானே பொண்டாட்டி, ஆமானே ஆமானே, நான் போரே வப்பாட்டி. வேண்டானே வேண்டானே, வேணானே பொண்டாட்டி, நான் போரே வப்பாட்டி. நீ விடுடா அததான் தொடுடா. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. கேக்குறேன் மல்லைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தமாட்டிக்கிட்டேன். உண்மை தேடி கிழங்கு எடுத்து வசமாக நானே தபூட்டிக்கிட்டேன். வெளியில ஓனானத்தா, வெளியில நாயத்தா புட்டு. வேணானே சம்சாரம், வேண்டானே வேணானே சம்சாரம், வேண்டானே. நான் போறேன் சன்னியாசம். பொங்கனே தான் புடுடா அததான் கொடுடா. ஒரு மூணு முடித்தாலும் முட்டாளாலே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் தேருக்குள்ளே. அப்போ இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் தேருக்குள்ளே. அந்த அண்ணன் அந்த கடையை நோக்கி போகணும். அந்த கடையை நோக்கி போனாதான் நம்ம நோக்கப்பாடு தீரும். வீடியோக்காருக்கு பாட்டு புரிஞ்சிருச்சு. இருக்கட்டும், நம்ம நிறத்தில் ஏதோ ஒரு தேவகானம் வேக நேரமாக ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்திற்கு சொந்தக்கார் யார் என்று காலையில வெள்ளன அதை வந்து டவுன்லோட் பண்ணி போட்டு விட்டுருங்க. யூடியூப்ல போட்டு விட அந்த பிள்ளைக்கு ஒரு லிங்க் அனுப்பி விட்டுருங்க. ஊதாங்குளை எடுத்து ரெடியா நிப்பா வெதர்ல அடிக்கிறதுக்கு. இருக்கட்டும், அவர் மட்டும் தான் காண பாடுவாரா, நம்மளுக்கு காண பாடுவோம். நல்லா பாடுங்க மாப்ள. கனகத்தில் பாட்டு பாடும் சமையறையா. கனகத்தில் பாட்டு பாடும் சமையறையா எந்த முறையா. கனகத்தில் பாட்டு பாடும் சமையறையா எந்த முறையா எடுத்து கூறையா. கனகத்தில் பாட்டு பாடும் சமையறையா. ஓ இஷ்டத்துக்கு வச்சா என் கொட்ட கழுத்துக்கு வந்துடாதா? ஒரு அளவு மதியா சுதிய வை. நீ மண்டைய பொழந்து விடுவேன். சொல்லியும் கொடுக்குற, அப்புறம் சூனியம் வைக்கிற. இதுக்கெல்லாம் காரணம் பொட்டிக்காரதான் தம்பி. அண்ணே சங்கு உடையணும் தம்பி. அது ஏற்கனவே உடஞ்சுதான் கிடக்கு. உடஞ்சாதான் இங்க சுதிய பிடிக்கலாமே. ஆமா, இருக்கட்டும். அந்த காடு சொந்தக்கார யார் என்று சுத்தி பாக்கிறேன். உடஞ்சு வரும் பாரு. வரட்டும். பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டும் நானே பாவமும் நானே. பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே.
சதமென்றே சொல்கிறது. சந்ததம் அனுபூதி சதமின்றி சொல்கிறது. மங்களகணநாதன் மணியோசை வருகிறது. கணகணநாதன் மணியோசை வருகிறது. சஞ்சலம் தொலைக்கும் திருக்கோலம் தெரிகிறது. கூட்டும் இசையும் கூத்தும் இசையும் எரும மாடு மாதிரி நிக்கிற பாடுறா. பாடுறாவா முகரே பாரு. மலை நின்ற திருக்குமாரா மாமருகா தமிழ் தமிழ் தந்த தவ செல்வா நாள் முருகா நாள் முருகா சந்தனம் மணக்குது குங்குமம் திணிக்குது. சரவண பவ எனும் திருமந்திரம் அதை நாடும் சொல்வேன் முருகா. சரவண பவ என்னும் திருமந்திரம் டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ 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 கண்ணுக்குள் கண்ணுக்குள் டைலாக்குள் நீ எந்திரிச்சு போ. உனக்கு மூத்திர இடத்துல வரல இல்ல இல்ல நீ கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைகுட்டை காதல் கடிதம் எழுதிய புறவா தானும் வரவில்லை பாட்டும் முடியவில்லை கொட்டை ஏறிதான் போகுது வழி தெரியவில்லை. நந்தன நந்தனதாடம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். நந்தன நந்தனதாடம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். காதல் வர வர காதல் வர வர காதல் மனப்பற காதல் கசக்குதையா. மனந்தா லபு லபு அடிக்கும் லபுனதான் துடிக்கும் தொட்டு போனா பிடிக்கும் பைத்தியம் பிடிக்கும். காதல் கசக்குதையா கசக்குதையா கசக்குதையா. அந்த காலத்திலே காயகத்தை அழகர் மலையழகா மாமியா விட்டு முரட்டு. நான் பாண்டதை திரும்பி பாட சொன்னேன். என்னது கிட்டப்பா அந்த காலத்திலே காயாத கானகத்தை கிட்டப்பா வெட்டி சின்னப்பா வாழ்ந்த காலத்தில காதல் கண்ணி ரசமே மன்மதலீலையும் கேட்டி காலத்தில நடையா இது நடையா நம்ம நடிகர் திலகம் வாணிகிடு. ஹலோ ஹலோ சுகமா அடாமா நீங்க நலமா இங்கேயும் சுகமா அன்னை எம்ஜிஆர் பாட்டுக்கல்ல இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு பாட்டிருக்கு. வீட்டுல அத பாடுங்க பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க. வீட்டில பாருங்க பாட்டிய லவ் பண்ணுங்க. அந்த தகப்பன் பேச்ச தாயி பேச்ச மதிக்கணும். நீ அகல கூடாது நமக்கு வர வர காதல் கசக்கிறையா. முத்தை தருவத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என போதும். இதுக்கு மேல பண்ணா எனக்கு அது ஓலம் போய் தொலைஞ்சா எந்திரிச்சு. முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண முத்து குருவித்து குருவர என போதும். பெட்டிக்கார முடியோட வந்திருப்பாப்புல ஒரு திருவர் 30 முவர்கள் தவறு மாட்டேன். அருமையான முத்தை தருவத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முத்தை தருவத்தி திருநகை முத்துப்பண்டி 51 ரூபா அன்பளிப்பு கொடுத்தா என்ன ஆளை காண நான் தேடிக்கிட்டு திரிகிறேன். போடு படுத்தது முக்கற்பரவருக்கு சொல்றதில் முற்பட்டது கற்பித்திருவர் 30 மூவர்க்க தமிழர் மடிவேணு மடிவேலன் 10 தலை தத்தை கணைதோடு ஒற்றைக்கறி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரிகள் இரவாக. ஆமா பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சித்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே ஒரு நாளே இப்படி பாடினா 4 நாளைக்கு நடத்துவீங்க. ஒரு நாள் தான் நாடகம், அப்புறம் 4 நாளைக்கு நடத்துவாங்க. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்கற்க நடிக்க கழுகொடு கழுதாட
என் கடப்பர இடப்பர கிடைக்கலையோ திக்குப்பரி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரு கிடக்க என்ன போகுது ஓத நான் சொன்ன சொல்லியா அதுதான் சொல்றேன் இல்லையா என்ன சொல்றேன் அத நீங்க சொன்னது நான் சொன்னா அப்புறம் மதிப்பு இருக்குமா அப்படி இல்ல இது வந்து ரொம்ப இது என்னன்னு தெரியுமா நான் பேசுறது பேரு இதுதானே எது இந்த இது கந்த சேச்சி கவசம் தானே எரும மாடு இல்லையா இது பேர் என்ன இது வந்து இது திருப்புகள் திருப்புகள் அதான் பாடுங்கிறேன் ஆமா கொத்துப்பற கட்ட கலவிசை எதுல அடிக்கிற யார் நீங்க ஆமா எங்க அப்பாவுக்கு பிள்ளை என்னது யாருன்னு கேட்டீங்க நான் உங்க அப்பாவுக்கு பிள்ளையா அடுத்த வீட்டுக்காருக்கு பிள்ளையானு கேட்டேன் சரி. நான் கேட்கல யாரு நீங்க என் இடத்துக்கு வந்திருக்கீங்களே என் இடத்துல உம்பக்கு என்ன வேலை டேய் வாய்க்குள்ள கட்டையை விட்டு திணிச்சு வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவேன் அது ஒண்ணுதான் நான் பாக்கி அது ஒண்ணுதான் ஒழுங்கா இருக்கு முகரைய பாரு எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலைன்னு அதைத்தான் சொல்றேன் எம் இடத்துல உம்பக்கு என்ன வேலை அட இருக்காங்க நான் சொல்றேன் கேக்குதா இல்லையாக்கா ஏங்க போட்டு ஓத்திரம் பண்றியா என்ன பண்றேன் ஓத்துறா உபத்திரம் தானே அதுக்கு பேரு ஆமா நீ என்ன சம்பந்தம் இல்லாம என்னென்ன பேசுற நல்லா தான் பேசுறேன் நீ போ நீ பேச்சு இங்க வாங்க மாமா ஆமா சரி விடுங்க மச்சான் அட இருக்கங்க அங்க போங்க உங்களுக்கு தான் மைக் கொடுத்திருக்காருல அப்புறம் என்ன மாமாங்கற மச்சாங்கற நான் எப்பறம் உனக்கு மாமா சரி விடுங்க சேல டேய் அட மானம் கட்டவனே முகரைய பாரு முகரைய சித்தப்பா சகலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சகமா நிக்கிற ஒரு இடத்துல பொண்ணு எடுத்தவங்கன்னு அர்த்தம் அப்படி இல்ல ஒரே இடத்துல வாங்கி வேணா நகைச்சியா போய் கட்டிக்க வேணாம் அதுக்கப்புறம் சகலம். ஆணியே புடுங்க வேணாம் சாமி சரி. இருக்கட்டும் யார் நீங்க அதான் சொன்னேனே நீங்க சொன்னீங்க சரி எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை என்று நான் தெளிவாக கேட்டேன் இடம் உங்க இடங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு பாருங்க இடத்துக்கு பேர் என்ன வேலிமலை சாரல் வேலிமலை சாரல்னா என்ன பொருள் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து தவம் செஞ்சாங்க தவத்துக்கு மறுபேர் வேள்வி வேள்வி தவிர வேலிமலை சாரல் வேள்வினா யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு இங்க என்ன இல்ல என்ன வேலைன்னு கேக்குறேன் அப்புறம் தான் புடிஞ்சு காமிச்சிட்டு அப்புறம் என்ன வேலை இங்க என்ன சாமி என்னப்பா என்ன சொன்னீங்க இந்த இடத்துல முனிவர்கள் தவம் செஞ்சா உங்களுக்கு என்ன சொந்தம் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஒருத்தர் ஒரு மாடி வீடு கட்டுறாரு சரி கட்டுறாரு அந்த மாடி வீடு கட்டி ஒரு கணபதி ஹோமம் வைக்கிறாரு சரி அந்த ஹோமத்துக்கு ஐயர் வந்து மந்திர ஓதிவிட்டு இந்த வீடு எனக்கு தான் சொன்னா போடான்னு வீட்டுக்காரரை வெட்டி விட்டுருவாரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு என்ன அன்றிலிருந்து ஒரு இடத்திற்கு ஒரு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் சொல்லுங்க சாமி இந்த சிவகிரி சக்திகிரின்னு ரெண்டு மலை ஆமா ரெண்டு மலையை இடுமந்து வீட்டு வந்தாரு இடுமந்து வீட்டு வந்த மலையில முருகப்பெருமான் போய் சக்திகிரியின் மீது மேலே ஏறி நின்னுட்டார் ஏறின உடனே முருகப்பெருமான் ஏறினதுனால இடும்பனுக்கு மறுபடியும் அந்த மலையை தூக்க முடியல என்னாச்சு அங்கே ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாச்சு பிரச்சனையில நான் இறைவன் என்பதை வெளிப்படுத்தினார் இடுமனுக்கு ஆமா இப்ப விஷயம் என்ன ஆகுது முருகப்பெருமான் போய் நிக்கிறவரையும் இந்த மலை யாருக்கு சொந்தம் இடுமனுக்கு தான் சொந்தம் அதுக்கு அப்புறம் முருகனுக்கு தான் சொந்தம் அப்ப யாருக்கு சொந்தமாச்சு முருகனுக்கு தான் சொந்தம் முருகன் அது போலதான் அன்று சிவகிரி சக்தி என்று அழைக்கப்பட்டது வழக்கத்திலே மாறி பழத்திற்காக கோபித்து சென்றதால் பழம் நீ என்று மாறியது பழம் நீயே பழம் உனக்கு ஏன் பழம் அப்படின்னு கேட்டதுனால பழம் நீ என்றது பழனி அப்படின்னு வழங்கப்படுது பழனி இல்லையா ஆமா அப்ப திரு ஆவினன்குடி என்ற ஊர் பழனி அப்படின்னு மாறுவதற்கு ஒரு காரணம் இருந்துச்சா இருக்கு இந்த இடத்துக்கு பேர் என்ன இந்த இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல்னா என்ன பொருள் முனிவரெல்லாம் சேர்த்து குச்சப்படுத்தி கொளுத்திட்டு ஓம் புண்டான மகா டேய் ஓம் புண்டான மகா ஓம குண்டாயின நமகா தானே நானும் சொல்றேன் சரி ஓம குண்டாயின நமகா குண்டாயின மகனும் போட்டு கொளுத்துறாங்க ஆமா வேள்வி நடத்திய மலை வேலிமலை சாரல முனிவர்கள் இப்ப பாருங்க இப்படிலாம் பேசணும் எப்படி அறிவட்ட முட்டாப்பள்ளி எதுக்கு வராங்கன்னே தெரியல சோத்த திங்கறாங்களா சோத்த விட்டு வேற என்னத்தையும் திங்கறாங்களான்னு தெரியல ஏன் சாமி என்னப்பா நீங்க சட்டசபையில இருந்து வரீங்களா ஏன் இல்ல ஓயாம அடிச்சு பேசுறீங்களே இல்ல இங்க மட்டும் அடிச்சு பேச மாட்டாங்க வழக்காடு மன்றத்திலயும் அடிச்சு பேசுவாங்க எங்கதே நியாயமா இல்ல நீங்க அடிச்ச நியாயம் போதும் இதுக்கு வரையும் இங்க பாருங்க சொல்லுங்க மாமா இப்படி ஐயோ நீங்க சொல்லுங்க சாமி இப்படிதான் பேசணும் வர்றாங்க எரும மாடு மாதிரி எதுக்கு வர்றாங்கன்னே தெரியல யார சொல்றியா மத்தவங்கள சொல்றேன் ஓ பதில் சொல்லாத இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துக்கும் எனக்கு காரணம் திருமாலிருஞ்சோலைன்னு ஒரு ஊர் இருக்கு ஊருக்கு பேர் என்ன நீங்க சொன்னீங்க என்ன சொன்ன இதுதானே எது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சொன்ன ஊர் பேரை சொல்லு நான் கேட்டல்ல சொல்லு அதான் சொல்லிட்டேன்ல ஊர் பேரை சொல்லு ஓயாம சொன்ன நீ கத்துக்கிட்டு போறதுக்கா அது சரியா நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போவா ஆமா உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் இருக்கிறதையும் மறக்கிறதுக்கா திருமாலிருஞ்சோலைன்னு ஊருக்கு பேர் இருக்கு என்ன பேரு திருமாலிருஞ்சோலை திருமாலிருஞ்சோலை ஆமா அப்படின்னு ஏன் ஊருக்கு பேரு அந்த திருமால் போய் அங்க மாலை ஓடுறதுனால திருமாலிருஞ்சோலை எருமாடு திருமால் அமர்ந்த சோலை திருமால் இரும் சோலை நானே அதான் சொன்னேன் திம்மர மூலை அங்க அமர்ந்த மாலை ஓடல அதான் மாலை அவர் அங்கே அமர்ந்திருந்தார் ஊர் என்ன ஊர் தெரியுமா அழகர் கோயில் இன்னைக்கு அழகர் கோயில் இருக்குல்ல இந்த அழகர் கோயிலுக்கு முன்னாடி திருமாலிருஞ்சோலைன்னு பேரு இந்த திருமாலிருஞ்சோலை பிற்காலத்துல எப்படி மாறிச்சு பழமுதிருஞ்சோலைன்னு மாறிச்சு ஆமா ஏன் சுட்டவளம் வேண்டுமா சுடாதவளம் வேண்டுமா என்ற அவையினுடைய அறிவை என்று சுட்டி காட்டினார் சுட்டி காமிச்சார் அப்ப முருகன் போய் அங்க போய் பழத்தை
உயிர்த்ததுனால ஆமா. பழமுதிர் சோலை அப்படின்னு பேர் வந்துச்சு. வாங்குனது. ஆமா. அப்ப ஒரு இடத்துக்கு ஒரு பேர் பேர் இருக்குல்ல. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இந்த இடத்துக்கு வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னா என்ன பொருள்? முனிவர்கள் தவஞ்சிருந்தா தவத்துக்கு மறு பேர் வேலி, வேலி நடத்தியவளை வேலிமலை சாரல். குன்றுதோராடல்னு ஒரு ஊரு. ஆமா. அந்த ஊரு குன்றுதோராடல்ங்கிறது இப்ப தணிகை மலைன்னு வழங்கப்படுது. ஆமா. ஏன் அப்படின்னா சூரபத்மனுடைய ஆணவத்தை அழித்தவனை சம்ஹாரம் செய்து ஆமா. கோபம் தனிய வேண்டும் என்பதற்காக தனியாக போய் நின்ற இடம் தணிகாசலம். அதுவே திருத்தணிகை. தனியா நின்றார் முருகன், தணிகை மலை அப்படின்னு பேரு. அந்த இடத்துக்கு பேர் அப்படி மாறிச்சு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? மசிர புடுங்குனது. அதுல எத்தனை இடம் சொல்லி வேலிமலை சாரல் முனிவர்கள் தவம் செஞ்சாங்க தவத்துக்கு மறு பேர் வேலி வேலிமலை மலர்ல. அப்புறம் எத்தனை வாட்டி இந்த இடம் கேட்டுக்கிட்டு இருப்ப? தென்பரங்கிரின்னு ஒரு கோயில். அந்த தென்பரங்கிரி அப்படியே இருக்கட்டும். நீ என்னைய விட்டா போட்டு வறுத்து எடுத்து போடுவேன். தென்பரங்கிரின்னு ஒரு இருங்க மாமா. ஏய், இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேக்குற? நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க சுவாமி தானே? ஆமா. சும்மா விடப்படாத ஒன்று. சரி கேளு. எப்ப இந்த அளவுக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ இன்னைக்கு இப்படியே பேக்கத்து ரெட்டாலத்துக்கு பொடி நடையே நடந்து விடல. இருக்கட்டும் சாமி. என்னப்பா இந்த ஊரோட பேர் என்ன? உடன்பட்டி. என்னங்க? உடன்பட்டி. இந்த உடன்பட்டியில மாங்காய் மரமும் பார்த்திருப்பிய, தேங்காய் மரமும் பார்த்திருப்பிய. பாத்திருக்கீங்களா? இல்ல பார்க்கல, இரவுல தானே வந்தேன், அதனால அது தெரியல. இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்திருக்கேன். சரி இந்த இருக்கிறது என்ன மரம் சொல்லு? எது? இந்த தெரியுதுல மரம். அது வந்து சீரியல் மரம். சீரியல் மரம் போட்டிருக்காங்கல்ல, சீரியல் மரம். நீ என்ன குழப்பிட்டு போறாது இல்லையா? சரி சொல்லு. இப்போ எனக்கு வர்ற இடத்துக்கு முன்னாடி நீ தான் எம்மனா வர்ற. இப்ப சின்ன கேள்வி. என்ன கேள்வி? தென்னை மரமும் பார்த்திருப்பிய, மாங்காய் மரம் பார்த்திருப்பிய. இந்த இருக்கு தென்னை மரம், இந்த பாரு. பார்த்துட்டீல்ல? தெரியுதா? தேங்காய் மரத்துல என்ன காய்க்கும்? தேங்காய் மரத்துல எருமைச்சம்பளம் காய்க்கும், எருமை மாடு. தேங்காய் தான் காய்க்கும். தேங்காய் தானே காய்க்கும். ஆமா. இந்த ஊர்ல ஒரு இடத்துல ஆ. தேங்காய் மரத்துல மாங்காய், மாங்காய் மரத்துல தேங்காய் காய்ச்சிருக்கு. எங்கன காய்ச்சிருக்கு? எந்த திசையில காய்ச்சிருக்கு? இந்த இரவு நேரத்தில் அவனை ஊருக்கு கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். நான் அப்ப கண்ணு தெரியாத போயில தேங்காய் மரத்தில் எப்படி நான் மாங்காய் காய்க்கும்? நான் கேட்டிருக்கேன்னா ஒரு காரணத்தோட கேட்பேன். என்ன பூச்சி? சாமி அப்பூச்சி. அவர் எவ்வளவு பெரிய ஐயா ஒரு அப்பூச்சி சொல்லி அப்பூச்சி சொல்லலையா? நீ வேற சொல்லியா? அந்த மழையா அப்படி இருக்க நீ? ஐயா விறகு கட்டி எடுத்துட்டு வந்து அப்புறம் அடிக்க சும்மா சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? மாங்காய் மரத்துல தேங்காய், தேங்காய் மரத்துல மாங்காய் மாத்தி மாத்தி இருக்கு. எங்கன இருக்கு? இந்த ஊர்ல. ஆமா, அப்படி ஒரு இடத்துல இருக்கு. இருக்கு. என்ன இருக்கு? மாங்காய் மரத்துல தேங்காய், தேங்காய் மரத்துல மாங்காய். இங்க இருக்கா? இருக்கு. இந்த ஊர்ல இருக்கு. ஒரு இடத்துல. ஒரு இடத்துல என்ன இருக்கு? அப்புறம் எரிச்சல் இருவையா இப்படி பேசுனா 4 நாள் நாடகத்தை நம்ம முடிக்க முடியாதியா? இதை கேட்டேன் என்ன இருக்குன்னு. அதைத்தான் நான் சொல்லிட்டேன். மாங்காய் மரத்துல தேங்காய், தேங்காய் மரத்துல மாங்காய். இங்கேயா? இங்கேதான். ஒரு இடத்துலயா? ஆமா. என்ன இருக்கு? மசில புடுங்குல இருக்கு. அப்புறம் எரிச்சல் ராஜாமி எவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னா இப்ப நான் இவங்ககிட்ட என்ன கேட்கறதுங்கிறது தான் கொஞ்சம் யோசிச்சு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. பூ மேலே அனைத்து மேலே முடிந்தா சொல்லி பாருங்க. உலக இயல்புக்கு எதிரானது இது. அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒரு தென்னை மரம் இருந்துச்சுன்னா தென்னை மரத்துல என்ன இருக்கும்? தேங்காய் இருக்கும். ஒரு மாமரத்துல தான் மாங்காய் இருக்கும். ஆமா. சற்று இது ரெண்டும் வித்தியாசமான ஒரு கேள்வி. இப்போ ஒரு பூ இருக்குன்னு வைங்களேன், எல்லாமே தரையை நோக்கி கீழ் நோக்கி தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா. ஒரு மலர் வெளிப்படுதுன்னா அது தரையை நோக்கி இருக்கும். ஆமா. ஆனா இந்த உலக உற்பத்தியில ரொம்ப வித்தியாசமானது. ஒன்று மட்டும் பூ மேல் நோக்கி தான் இருக்கும், காயும் மேல் நோக்கி தான் இருக்கும், இலையும் மேல் நோக்கி தான் இருக்கும். இது வித்தியாசமானது. உங்களுக்கு பாருங்க, பூ காய் எல்லாமே கீழ் நோக்கி பூமியை பார்த்துருக்கேன். ஏன்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி வந்துடும். ஆமா, இது உலக இயல்பு. காயும் அப்படிதான் காய்க்கும், பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் தூங்கும். ஆமா. ஆனா ஒன்று மட்டும் வித்தியாசமானது. பூ காய் இலைன்னு சகலமும் மேல் நோக்கியே இருக்கும். அது என்னது? ஏன் சாமி? என்னப்பா? நான் ஒன்று கேட்டேனே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லல? கேள்வி பதிலாகாதுல்ல. என்ன கேட்டீங்க? சாமி நான் ஒரு அளவுக்கு தான் பேச முடியும். ஏற்கனவே பாதி சுரத்துல நின்றுகிட்டு இருக்கேன். ஏற்கனவே கை கால்லாம் ஆடுது. நான் தெளிவா கேட்கறேன். தண்ணி சாப்பிடுறியா? தண்ணி சாப்பிடலையா? இல்ல ஒருவேளை சாப்பிடலங்கிறதுனால ஆடுதா? நான் குடியார போயலா? இது தெரியல, கேட்கல சாமி. வேற தேங்காய் மரத்துல மாங்காய், மாங்காய் மரத்துல தேங்காய். ரொம்ப நேரம் இருக்கட்டும். இப்ப என்ன அதனால நமக்கு என்ன? அது எங்கன காய்ச்சிருக்கு, எப்படி காய்ச்சிருக்கு, எப்படி மாத்தி காய்க்கும்? தேங்காய் மரத்துல மாங்காய் எப்படா காய்க்கும்? மடப்பையில. அதான் நான் கேட்கறேன், எப்படி காய்க்கும்? தேங்காய் மரத்துல மைக் செட் சோடா ரெடி பண்ணி நான் ஜெயிக்க போறேன். மான் இருக்குல்ல, மான். மான் காய கண்டேன். என்னது அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு மரத்துக்கு கீழே
மானை கட்டி போட்டு ம் மான் பல நாளா சாப்பிடாம பசியில வாடி காய்ந்து போறது இருக்குல்ல, தென்னை மரத்துல தேங்காய் மரத்துல மான் காய கண்டேன், அதான் மாங்காய கண்டேன். பசியில காய கண்டேன், மாங்காய கண்டேன். ம் அதாவது தேங்காய் மரத்துல மாங்காய கண்டேன், இங்க ஆமா மாங்காய் மரத்துல தேங்காய கண்டேன். அது எப்படி? தேங்காய் இல்ல தம்பி, அது தேன் காய கண்டேன். ஒரு மாமரத்துல தேன் கட்டி இருந்தது, தேன் கூட்டி தேனியெல்லாம் சேர்ந்து ம் பெருசா. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு தேனெல்லாம் எடுத்துட்டு இந்த தேன் ராட்டு இருக்கும்ல, அது மட்டும் இருந்து காய கண்டேன். மாங்காய் மரத்துல தேன் காய கண்டேன், தேங்காய் மரத்துல மான் காய கண்டேன். பசியால மான் காய கண்டேன். இங்கே மாங்காய் மரத்துல தேனெல்லாம் உண்ட பிறகு தேன் காய கண்டேன். இதான் பொருள். மாங்காய் மரத்துல தேங்காய் ஏன் நீயா கொண்டே வச்சுட்டு வந்த? முகரைய பாரு, அறிவட்ட முட்டாப்பட. சரிதானா? இந்த துண்டு ஓட்டாண்டன் எனக்கு எதிரி ஒப்புறானே. நீ வார்த்தை வேலை அந்த கை தட்டினது, நீ ஒரு ஆள் ஆரம்பிச்சு எல்லாம் தட்டிருச்சு. இப்போ நான் கேள்வி கேட்டது யாரு? பால் டாயில் இருந்தா வாங்கி கொடுங்க, ஆமா குடிச்சு குடிச்சு போட்டு மண்டியா போறேன். அது இல்ல சாமி, இப்ப கேள்வி கேட்டது நானு. சரி, இதுக்கு பதில் யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும். ஆமா, அது சரியான யார் சொல்லணும்? நீ என்னடா சொல்றது? நெஞ்சில இருக்க மாதிரி வேற யார் சொல்றது? நான் தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாதா இது சரி தவறுனே? நான் சொல்றேன். என்ன? இது பதில் இல்ல. இதான் பதில். இது பதில் இல்ல. இதான் பதில். இது பதில் இல்ல. இதான்டா பதில் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னே இதான் பதில். இதான் சொன்னீனா எனக்கு தெரியும். சரிங்க சாமி, என்னட்ட என்ன கேள்வி கேட்டியா? என்ன கேள்வி கேட்டேனே நான் உன்ட்ட எத்தனை தடவை ஏய் கிரியா கிரியா ஏய் ரோசி துணி எங்க போயா? அட ரோசி துணி சாமி இங்க போங்க. நான் எங்க கேட்டா குடிக்குது. அது உலக இயல்பு. இப்போ ஒரு புளிய மரம் இருக்குன்னு வைங்க, எப்படி தொங்கும்? கீழ தான் தொங்கும். மாங்காய், ஆமா கீழ. தேங்காய், இப்போ நீங்க சொன்னது போல அனைத்து சகல விதமான பழங்களும் கீழ தான் தொங்கும். எல்லா பழமும் கீழ தான் தொங்குது. இல்ல சாமி, மாமரத்துல மாம்பழம். அது நீங்க ஏன் சாமி தவறா நினைக்கிறீங்க? நீ சொல்லு நல்லா இருக்கு, செயல் தான் சரியில்லை. ஆமா, செயல்பாடு சரியில்லாம தான் மாட்டிக்கிட்டு கிடக்குறேன். செயல்பாடு சரியில்லை. சரிங்க சாமி, இப்ப நீங்க கேட்டதுக்கு ஆனா பதில் நான் சொல்றேன். சரி சரினா ஏத்துக்கங்க. இல்லன்னா ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து கொடுத்துட்டு அடிக்க வச்சு. ஏங்க சாமி, கதைப்படி நீங்க நாரதர். ஆமா, கதைக்கு அப்பாற்பட்டு உங்களோட பேர் என்ன? கதைக்கு அப்பாற்பட்டு என்ன என் பேர்? என்ன என்ன என் பேர்? என்ன ரொம்ப மறந்து? ஓ, உண்மையான பேரை மறந்து வச்சா வேஷம் போட்டு பேசு. அது இல்ல சாமி, உங்களோட உண்மையான பேர் என்ன? வெங்கடேஸ்வரன் பேரு. வெங்கடேஸ்வரன் ஆகிய நீங்க தப்பி தேவரி வெளியே தடவை போவீங்களா? இப்ப வெளியில வந்தால ஒரு வீட்டுல அந்த வெளியே தடவை இல்லையா? இந்த காலை கடனை முடிப்பதற்காக எங்கிட்ட செல்வீங்களா? மனுஷனா பிறந்தா இதெல்லாம் இயல்பியா? போகணும்ல. ஆமா, அந்த இடத்துல நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, இலையும் மேல இருக்கும், பூவும் மேல இருக்கும். ஏன்னா உதாரணம் சொல்றான் பாரு, காட்டு பக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த உதாரணம் எப்படி சொல்றான் பாரு. எனக்கு அங்கே உட்கார்ந்துருக்கும் போது அந்த யோசனை வந்துச்சு. ஐயோ, காய் மேல பார்க்கும், பூவு மேல பார்க்கும், கருமம் அதுல இருக்கக்கூடிய பழமும் மேல பார்த்து போகும்னா அது எனக்கு கள்ளிச்செடி பார்த்திருக்கீங்களா? கள்ளிச்செடியில இலையும் மேல நோக்கி தான் வளர்ந்து வரும். கள்ளி காட்டு பக்கம் தான். அதுல வரக்கூடிய பூவும் மேல் நோக்கி தான் வரும், அதுல வரக்கூடிய பழமும் மேல் நோக்கி தான் வரும். இதுதான் அது கேட்ட பதில். சரிண்ணா ஒத்துக்கங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. நீ சொன்னதுக்கு நான் கேட்டதுக்கு இதான் பதில்னு நீ என்ன அதிகாரம் பண்றது? டேய், அப்ப இது பதில் இல்லையா? அப்ப உண்மையான பதில சொல்லுங்க. சும்மா இல்ல, 150 ரூபா காசு கொடுத்து கூட்டி வந்திருக்கேன். தங்கட்டி வேற வாங்கி போட்டு கூட்டி வந்திருக்கேன். மத்தியில இல்லையா? சரி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாம். ஓ, புரியுதா இல்லையா? அட தெரிஞ்சதா? ஏதோ தெரிஞ்ச மாதிரி அப்படித்தான் எனக்கு தெரியும், அப்படி நானும் தான் எனக்கு படிச்சிருக்கேங்கிற மாதிரி வந்து நிற்க கூடாதுங்க. நான் தான் சொல்லிட்டேன் சாமி. என்ன சொன்ன? பதில் தான் சொல்லிட்டேன்ல. என்ன பதில்? கள்ளி செடி. கள்ளி செடி, இந்த கள்ளிப்பூ, கள்ளிப்பழம். ஆமா. எவ்வளோ சம்பளம் உனக்கு? என்னங்க சாமி சம்பளம் எவ்வளவு தெரியல? கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? 150 ரூபாயா? 150 ரூபா, 75 ரூபா தான். இல்ல, இப்ப கடை சாத்திருப்பாங்க. இப்ப மோரைக்கு 150 ரூபா. இப்ப 230 ரூபா இல்ல? கள்ளி செடி தான். ஆமா, கள்ளி செடி தான். அப்ப அது இல்லையா? கள்ளி செடி தாயா? அப்ப அது இல்லையா? கள்ளி செடி தான். அப்புறம் அதானே ஏயா இப்படி ஓத்திரம் பண்ற? சும்மா போட்டு பாக்குறதே. அப்படி போட்டு பார்த்தோம்னா லைட்டா கொஞ்சம் சர்க்கு அடிச்சானா அடிச்சு வாயை உடச்சு அனுப்பிச்சு விட்டுறது வீட்டுக்கு. சரி இருக்கட்டும். சரி சாமி, தன்னுடைய பேர் என்ன? நாரத மகரிஷி என்று அழைப்பார். சுவாமி. என்னப்பா? நாரதரா? ஆம். நீங்களா? நானே தான். சுவாமி, உண்மையிலேயே இப்படி ஒரு உருவ ஒற்றுமையான சாமியை இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அப்படியா? போன வெள்ளிக்கிழமை ஒரு சாமி வந்தாரு. ஒப்புராணி சூத்தையும் காணும் ஒன்னத்தையும் காணும். ஆமா சாமி, அப்படி பேசுறேன். சூத்துவத்தி நாரதர். அப்படிலாம் சொல்லாத. ஏங்க கார்த்தி பேலா? யாரு சொன்னப்ப? வெளியில இருந்து சொல்றிய? இந்த இங்கதான் சாமி மேட வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை. அதுக்கு இந்த மைசெட்டுக்காரன் பார்த்த வேலை தான். நான் கேட்ட கேள்வி ஃபுல்லா அந்த சீரியலை போட்டு விட்டு பதில சொல்ல விட்டு இன்னைக்கு அந்த வேலை பார்க்கிறேன். சீரியல்ல போட்டு விட்டாங்க. ஆமாங்க சாமி, ஆமா. அதனால இன்னைக்கு என்ன கேட்கறேன்னா, சரி நாரதர் நீங்க, அப்பாவுடைய பெயர்? பிரம்மன். அம்மா?
கலைவாணி. உங்க அம்மா என்ன பண்றாங்க? நாவுக்கரசிங்க. ஓஹோ. நாவில் நின்று பேசும் திறனை அழிப்பவர் கல்விக்கு அதிபதி. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கு நம்மை தூய உருப்படிங்க போல்வார் என் உள்ளத்து இருப்படிங்க வராது பண்ணாங்களே. ஓஹோ சாமி. பேர்பட்ட எனக்கு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த சாவுத்திரி கிட்ட போனது நான் தான். அந்த அம்மா என்ன சந்தேகம்? அந்த அம்மா ஒத்துக்குருச்சு. நீங்க ஓனியா ஆள் அழகா இருக்கீங்கன்னு ஒத்துக்குருச்சு. நான் போனே லூசு மட்டும் ஒத்துக்க மாட்டேன்டா. டேய் யா சாமி என்னப்பா? அந்த அம்மா ஒரு ராத்திரிக்கு எவ்வளவு வாங்குது? டேய் ஏண்டா எரும மாடு. என்ன சாமி? யாரடா சொல்றேன்? நீங்க எந்த சாவுத்திரியை சொல்றியா? நான் சத்தியவான் மனைவி சாவித்திரியை சொல்றியா? நான் செம்மணி நரசிம்மனுடைய சாவுத்திரியை சொன்னேன். இருக்காயா அது? இல்லையா? டேய் எமப்பட்டணம் வரையும் சென்று தம்முடைய கணவன் உயிரை திருப்பி வாங்கிட்டு வந்தாலே ஒரு பெண்ணு பூத உடலோடு எமப்பட்டணம் சென்றாலும் தன்னுடைய கற்பின் மகத்துவத்தால் கணவனையே மீட்டு வரலாம் அப்படிங்கறதை உலகிற்கு எடுத்துக்காட்டியவன். அதனால சொல்றீங்க. ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா சாமி? எனக்கு கல்யாணம் ஆகல தம்பி. ஏன் சாமி? பிடிக்கல. யார? கல்யாணத்தை தான். ஓ என்ன ஆசை இல்ல? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூ ஆசையும் கிடையாது. மூணுமே இல்ல. அறுத்து விட்டாங்களோ? வெறுத்துட்டேங்க வேணாம்னு. சுத்தமாவே இல்ல. இல்ல ஒட்ட அறுத்துட்டாங்க ஆசைய. ஆமா. எப்படி உப்புத்தாள் போட்டு வச்சு விட்டாங்க? பிடிக்கலங்கிறேன். விடியா சாமி? என்ன கொஞ்சம் கூட இல்ல. இல்ல தம்பி. எப்படி அந்த ஆசை இல்லையா? நீங்க வளர்த்துக்கலையா? வளர்த்துக்கலையா? வளரலையா? வளர்த்துக்கலையா? டேய் 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 நான் வளரணுங்கிற எண்ணத்தையே வச்சுக்கல. வளர அதை கண்டுக்கிறதே இல்ல. அப்ப சுத்தமா போச்சு. என்னையா கேக்குற? நீங்க அடிக்கடி இப்படி கத்தி பேசாதீங்க சாமி. ஏன்? கத்துனாலே பாதி இதுல ஓயிரும். நாராயணா. அப்புறம் உள் வாங்கிரு யோ ஆசைகளை நிறைய வெறுத்தவனப்பானான். ஓஹோ. ஆசைதான் ஒருவனை அழிவுக்குள்ளாக்குகிறது. இதெல்லாம் வேணான்னு விட்டு ஒதுக்கினேன். எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு. ஆமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சலே மற்றற்ற மகிழ்ச்சி. நானும் தங்களை சந்தித்ததில் மற்ற எப்பவாதான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றது. சரி இருக்கட்டும். ஆமாங்க சாமி. தங்களுடைய திருநாமதை பண்ணவோ? எனக்கு ஓதறதுன்னு கூட யார் சொன்னது? அப்ப உண்மைதானா அது? இல்லங்க சாமி. என்னுடைய பேர் வீரத்தேவன் சாமி. அப்பா பேரு? நம்பிராஜன். அம்மா? நங்கை மோகினி. உடன் பிறந்தோர் 7 பேர். எதுக்காக வந்தீங்க? காவல். என்ன காவல்? திணை காவல். உள்ளே யார்? 2 பெண்கள். யார் அவர்கள்? ஒன்று வள்ளி. சரி. இன்னொன்னு நம்மாளு குள்ளி. நம்மால்னா அப்படி எனக்குமா? இல்ல கூட்டிட்டு போறாந்தா போங்க. இல்ல நம்மாளுங்கிறீங்களே இந்த 2 விஷயத்தை நம்மாள்னு சொல்லவே மாட்டாங்க. பிள்ளைய கூட இது நம்ம பிள்ளைதான் சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டியை நம்ம பொண்டாட்டின்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாதுல்ல. நீ அப்படி சொல்லி தெரியலையா? பிரச்சனை இல்ல. 5 மணி வரைக்கும் தானே. நாராயண நாராயண. நாராயணனுக்கும் சொல்லலாம். ஏய் அந்தாலே 3ஆவதுல சேர்த்தா உள்ளே இருக்கக்கூடியவர்களை சந்திக்கலாமா? அப்படியா சாமி? ஆமா. எவ்வளவு தருவிய? என்னது? எவ்வளவு தருவிய? எதுக்கு? பிள்ளைய பார்க்கணும். நீல ஓ காசு வேற கொடுக்கணுமா? நான் முன்னாடியே வாங்கிடுவேன். மொத்தமாடியே போயிட்டா ஏமாத்தவள மாட்டேன். ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போங்க. டேய் போய் அங்கிட்டு. 500 ரூபா. ஒரு 250. 500 ரூபா போதுமாடா? போதும்னே. ஒரு 200. அந்த புள்ள அரஞ்சே வரும் தெரியுமா இல்லையா? ரேட் கம்மியா இருக்குங்களா? 5000 ரூபா கேக்குது. ஐயா டேய் தம்பி அண்ணே காலையில 25000 ரூபா தர்றேன். கொடுத்துட்டு போயிருங்கிற. நீ ஒரு நோக்கமா தண்டி மாப்பிள்ள அலையிற. இது கொஞ்சம் வாலிங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஏதோ சும்மா சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு 5000 ரூபா தானங்க. இந்த பிள்ளைக்கு 5500. பத்தியலா 500 ரூபா வேற கூட்டிடுச்சு எனக்கு தெரியல. சொல்ல வாடா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டனது பாடுதடி மகராச உன்மரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி மனமேலகாரி கேட்குதா மனசோடு தேடி வாட்டு மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டனது பாடுதடி அடுத்து பார்த்துக்கிறோம்.
இது எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டழுதி பாடுதடி மகராச உன் வரவை ராப்பகல்லாம் என் மனசு தேடுதடி. கல்யாண மாப்பிள்ளை என்ன நீ பார்க்கல கண்மூடி நாணத்திலே நிக்கலாமா ஊரெங்கு தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா அந்திலே சந்தனத்தை பூச ஆசைகள் கண்களிலே பேச இலையுள்ள நீ விசிறி வீச ஆலையுள்ள பார்த்த கண்ணு கூச கெட்டியனச்சா இத தொட்டு இழுத்தா கெட்டியனச்சா அட தொட்டு இழுத்தா என்னென்னமோ பண்ணுதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டழுதி பாடுதடி மகராச உன் வரவை ராப்பகல்லாம் என் மனசு தேடுதடி. மனமேலகாதி கேக்குதா மனசோடு தேடி வா. ஆகிதா மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டடி பாடுதடி. மகராச உன் வரவை ராப்பகல்லாம் என் மனசு தேடுதடி. எதை நம்ம போட்டீங்க? நம்ம இடத்தில் நாரத மகாமுனி வந்திருக்கிறார். எங்க இருக்கிறா? சுவாமி அழைத்து வருங்களா? சுவாமி சுவாமி அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா? நான் சொன்ன சுவாமி இவர்தான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வேளாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழுக்கி விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தழுக்கி விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தழுக்கி விழலாம் ஒன்